வெல்கம் டு எஸ்வி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சாப்டர் பை சாப்டரா பிளேலிஸ்டாவே போட்டுக்கிறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. அது உங்க லைஃப்க்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா எடுத்துக்காட்டு 7.25. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஒரு கனச்செவகத்தின் மீது அரை உருளை உள்ளவாறு ஒரு நகைப்பெட்டி உள்ளது. அதாவது ஒரு நகைப்பெட்டி வந்து கனச்சதுரமா இருக்கு, கனச்செவகமா இருக்கு, அதுக்கு மேல வந்து அரை உருளை வடிவில் உள்ளது. கனச்செவகத்தின் பரிமாணங்கள் முறையே 30, 15, 10 சென்டிமீட்டர் எனில் நகைப்பெட்டியின் கன அளவு கண்டுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க அந்த நகைப்பெட்டியோட ஃபுல் கன அளவு கேட்காங்க. நகைப்பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்கு? ஒரு கனச்செவகம் இருக்கு, ஒரு அரை உருளை இருக்குல்ல. அப்ப கனசெவகத்தின் கன அளவு பிளஸ் அரை உருளையின் கன அளவு இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? இதான் நம்மளோட நகைப்பெட்டிங்க. கொடுத்த நகைப்பெட்டி இப்படிதான் இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேல ஒரு அரை உருளை வடிவில் உள்ளது. இது வந்து நகைப்பெட்டி. இப்ப எப்பயுமே இப்படி 30, 15, 10 கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து லென்த், இன்னொன்று பேஸ், இன்னொன்று ஹைட். ஓகேவா? லென்த், பேஸ், ஹெச், அது வந்து LBH சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பாருங்களேன், கனச்செவகத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது? L × B × H. ஓகேவா? அரை உருளையின் கன அளவுக்கு எவ்வளோ? உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா வந்து πr²h. அதே வந்து அரை உருளை என்ன செய்யணும்? 1/2 முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். அதாவது அரை உருளை வந்து 10 அப்படின்னா அரை உருளை வந்து 10/2. இதுதாங்க இந்த இதோட இது மெத்தடு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து நம்மளுக்கு கனச்செவகத்துக்கு LBH கொடுத்துருக்காங்களா? எல்லோட வேல்யூ தானே 30 சென்டிமீட்டர். பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர். ஹச்சோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அரை உருளை உள்ளவாறு இருந்தாங்க. அரை உருளையின் கன அளவு என்னது? πr²h. பையோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. இப்போ இது 15 அப்படின்னா இது எப்படி இருக்கும்? 15 தான் இருக்கும். ஆனா அவங்க அரை உருளை சொன்னதுனால இது வந்து விட்டத்தோட மதிப்பு தான். அப்ப அரை உருளையோட மதிப்பு எத்தனை? ஆரோட வேல்யூ எத்தனை? 15/2. அதாவது விட்டம் வந்து 15. ஓகேவா? இது 15 இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆரம் தான் வேணும். அப்போ 15/2. ஓகேவா? இப்போ அடுத்து ஹைட் வேணும். அரை உருளை நம்மளுக்கு ஹைட் என்னது? இதுதானே ஹைட். அப்போ இதோட மதிப்பு தானே இது 30 அப்படின்னா இது என்ன இருக்கும்? 30 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ரெண்டு இடத்துலயும் H வந்துருக்கு. அப்போ இது ஒன்று H1 வச்சுக்கோங்க, ஒன்று வந்து H2 வச்சுக்கோங்க. இதே மாதிரி இங்கேயும் H1, H2 மாற்றிக்கோங்க. ஓகேவா? எல்லாம் புரிஞ்சுல? இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம அதை அப்ளை மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். வேற எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ஒன்னே ஒன்று கண்டுபிடிக்கிறதுனா இங்கே அரை உருளையும் கொடுத்தனால மறக்காம 1/2 போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆரம் கண்டுபிடிக்க தரணும், உயரம் கண்டுபிடிக்க தரணும். தெரிஞ்சுட்டா அந்த கணக்கு வந்து ஈஸி. மற்றபடி எல்லாமே கால்குலேஷன் மட்டும்தான். இப்போ LBH மதிப்பு எத்தனை? 30 × 15 × 10 பிளஸ் 1/2. பையோட வேல்யூ எத்தனை? 22/7. r² வேல்யூ எத்தனை? ஆரோட வேல்யூ 15/2. அப்போ 15/2 × 15/2 × ஹச்சோட வேல்யூ எத்தனை? ஹச்சோட வேல்யூ வந்து 30. ஓகேவா? இது ஒன்று, இது ஒன்று. ஓகேவா? இது மொத்தமாக பெருக்கா எத்தனை? 3 யும் 15 பெருக்கா எத்தனை? 45. 480 10 பெருக்குனா 4500. ஓகேவா? பிளஸ் எல்லாம் அடிக்க முடியுமா பாருங்க. 2 11 22, 2 5 30. ஓகேவா? இப்போ எல்லாம் போடுங்க. மேலே என்ன இருக்கு? 11 × 15 × 15 × 15 டிவைடட் பை 7 எத்தனை? 14. ஓகேவா? இப்போ 4500 15 பெருக்கினா எத்தனை? 225. 225 15 பெருக்கினா எத்தனை? 5 25 5 மிச்சம் 2. 2 10 10 2 12 2 மிச்சம் 1. 2 10 10 1 11. 5 5 2 2. அப்போ 5 5 2 10 5 2 7 1 2 3 3375. ஓகேவா? 3 15 பெருக்குனா 3375 இன்ட்டு 11 தானே? 4 5 5 1 7 1 3 3 1 3 3 ஓரஞ்சு 5 ஓரேழு 1 3 3 1 3 3
அப்போ 5 7 5 12 2 மிச்சம் 1 7 3 10 10 1 11 1 மிச்சம் 1 3 3 6 6 1 7 3 37,125 பை 14. ஓகேவா? இப்போ 4500 37,125 14 வகுத்தோம்னா 2651.79 வரும். நீங்க வகுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து வரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 4500 இருந்து 2651.79 கூட்டணும் என்ன வரும்? 79 அப்படியே வரும். 1 5 6 5 11 மிச்சம் 1 4 2 6 6 1 7. இப்போ 7151.79 கன சென்டிமீட்டர். இதான் என்னது? அவங்க கேட்ட நகைப்பெட்டியின் கன அளவு. இவ்வளவுதாங்க. இந்த கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு மட்டும்தான். ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க அரை ஊர்ல எழுதியிருக்கிறாங்க. அப்போ இங்க கொடுத்த டயாமீட்டர் வந்து இங்க கொடுத்த ஆரம் வந்து டயாமீட்டரா மாறிடும். ஓகேவா? அப்போ 15/2 மாறும். வேற என்னது? இங்க அரை உருளைன்றதுனால உருளையின் கன அளவு பை 2, அதனால தான் 1/2 சொல்லியிருக்கிறேன். வேற எதுவுமே கிடையாது இந்த கணக்குல. ஜஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து அசால்ட்டா சால்வ் பண்ணலாம். அவ்வளவுதான் கைஸ். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வெல் டன் போடுங்க. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.